இந்த புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுங்க இருப்பீங்களா, ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேங்க. ஒரு டெய்லர்கிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் வீட்டில் முடிவு பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி சாரீ எடுக்கிறோம், அதுக்கு எந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும், பேட்டர்ன் ஒர்க்கா, ஆரி ஒர்க்கா, இல்லை எம்ப்ராய்டிங்கா, பேட்ச் ஒர்க்கா, ப்ரூச் ஒர்க்கான்னு வீட்டிலே செலக்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஒரு பொண்ணு நம்ம கடைக்கு ஸ்டிச் பண்ண வந்தாங்க. வந்து ப்ளவுஸும் சாரியும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க சைட்லேருந்து ஒரு 10-15 டிசைன் காட்டினாங்க. நானும் என் சைட்லேருந்து ஒரு 10-15 டிசைன் நானும் காட்டினேன். இதாங்க ஃபோனை பிடிங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பாருங்கள், நான் பார்த்து பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேங்க. இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணாதீங்க, நீங்கள் எனக்கு இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து இந்த சாரீக்கு எது மேட்சாக நல்லா இருக்குமோ அதை பண்ணி கொடுங்கன்னு. சரிங்க நீங்கள் பாருங்கள், இல்லை நீங்களும் பாருங்கள், நீங்கள் தான் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சரி நானும் ஒரு 2-3 சொன்னேங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஒன்று சொல்லிச்சு, அக்கா இதை பண்ணுவீங்களான்னாங்க. இல்லைங்க இப்போதைக்கு அதை பண்ண முடியாது, ரொம்ப டாஸ்க்காக இருக்குது, வேறு ஏதாவது கொடுங்க, வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் பழகிக்கோங்க, இந்த டிசைன்லாம் நான் அடுத்து தைக்க தருவோன்னு. எங்களுக்கு தைக்க தெரியுங்க, ஆனால் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எங்களுக்கு முடியாது, ஏன்னா ஃபங்க்ஷன் டைமில் எங்களால் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஒரு பொண்ணு தான் ஸ்டிச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேங்க. சரி அவங்க பார்த்து பண்ணிவிட்டு போயிட்டாங்க. கொடுத்துட்டு ஒரு டிசைன் செலக்ட் பண்ணிவிட்டு மறுநாள் ஒரு 7 மணிக்கு அந்த பொண்ணு கால் பண்ணுச்சுங்க. அக்கா அந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணாதீங்க, அந்த மாப்பிள்ளை வீட்டில் அந்த ப்ளவுஸ் பிடிக்கலை, அந்த சாரீ பிடிக்கலை, கலர் செட் ஆகலை, அது ரொம்ப முடன்னு இருக்குது, எனக்கு கட்டினா இன்னும் ஃபேட்டாக தெரியும்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் ஸ்டிச் பண்ணலைங்க. நாள் நைட்டே அவங்க கொடுத்து அன்றைக்கே நான் போய் லைனிங்கு, லேஸு, மணி, பாசி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த ப்ளவுஸ்க்கு தேவையான மெட்டீரியல்லாம் லைனிங்கு, சில்க் கிளாத்து எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வாங்கிட்டு வந்த பிறகு இப்படி சொன்னால் என்ன எப்படிங்க இருக்கும். சரி மறுநாள் ஒரு சாரியும் கொண்டு வந்தாங்க. அன்றைக்கி வந்து ஒரு மணி நேரம் ஆக்கிட்டாங்க. இந்த சாரிக்கு எந்த ப்ளவுஸ் நல்லாயிருக்கும், எந்த மாடல் நல்லாயிருக்கும்னு. சரி நான் அதுலேயும் ஒன்று செலக்ட் பண்ணி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. செலக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. போன பிறகு மறுநாள் என்ன சொல்கிறாங்க, இதை வந்து 2 நாளே எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஏற்கனவே அவங்க வந்து 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணனால எனக்கு பெண்டிங் ஒர்க்கு நின்றுச்சுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டு செஞ்சுட்டு நமக்கு ஒரு டைம் நம்ம ஒதுக்கியிருப்போம். அந்த டைமில் வந்து இவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து ப்ளவுஸை செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம எப்படி வேலை பார்க்குறது, அந்த வேலையே ஸ்டாப் ஆகி நின்றுது. நம்ம லேட் நைட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுதுங்க. சரிங்க ஏற்கனவே வாங்கிட்டு வந்த லைனிங்கு இதெல்லாம் மெட்டீரியலாக நீங்கள் ரிட்டன் வாங்கிக்கோங்க. எப்போ இந்த ப்ளவுஸ் எனக்கு ஸ்டிச் பண்ண கொடுக்குறீங்களோ அன்றைக்கி இந்த மெட்டீரியலெலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ண உங்கள்கிட்டயே நாங்கள் கொடுக்குறோம், இது உங்கள்கிட்டயே இருக்கட்டும், எங்ககிட்ட இருந்தால் காணாமல் போயிடும், நாங்கள் அந்த ப்ளவுஸை மட்டும் இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். சரி எப்போ ஸ்டிச் பண்ண கொடுப்பீங்க, எங்கள் கல்யாணம் ஆன பிறகு எப்போயாவது ஸ்டிச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா வந்து கொடுப்போம், அது வரைக்கும் நாங்கள் அந்த மெட்டீரியலை பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியுமா, எப்போ அந்த கலர் லைனிங்கு ப்ளவுஸ்காரங்க வந்து எப்போ நான் அந்த ப்ளவுஸுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து அந்த அமௌண்ட்டை எடுக்கிறது. இப்படி ஒரு 4 பேர் வந்து ப்ளவுஸை கொடுத்துட்டு இது வேண்டாம் அது வேண்டாம் மாற்றி சொன்னால் நாங்கள் லைனிங்கை வாங்கி மாற்றி போட்டுகிட்டே இருக்க முடியுமாங்க, நீங்களே சொல்லுங்கள். வீட்டிலையே ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிசைன் தான் பண்ண போகிறோன்னா அதை வந்து கொடுத்தா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். சரி ப்ளவுஸை தான் கொடுத்துட்டாங்க, அதோட விடுறாங்களா. 3 நாள் டைம் கேட்டாங்க ப்ளவுஸ்க்கு. 3 நாளுமே 3 நேரம் கால் மெசேஜு, தச்சிட்டிங்களா, இதை பண்ணிட்டீங்களா, அதை பண்ணிட்டீங்களா, நாட்டு வச்சிட்டிங்களா, நான் கேட்ட டோரி வச்சிட்டிங்களா, நெக்கு இந்த மாதிரி வச்சிட்டிங்களா, அந்த நெக்கில் அந்த பாசி வந்தால் இப்படி தெரியுமா தெரியாதா, சடை மறைச்சிக்கிருமா மறைக்காதா, கையில் இந்த மாதிரி பாசி தொங்க விடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. நாங்கள் வேலை பார்க்குறதா என்னது. ஏற்கனவே இவங்க 2 நாள் வந்து 1 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாமல் போச்சு. ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி கொடுக்குற டேட்டில் இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் பெண்டிங் ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவங்களுக்கு எப்படிங்க பண்ணி கொடுக்குறது. நம்ம உட்காந்து லேட் நைட்டாக உட்காந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் சுச்சுவேஷன் வந்து அமையுது. அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்ன டேட்டில் நம்ம அந்த ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. சரி பேரமாவது பேசாமல் வாங்கணும்ல, இது குறை சொல்லாமையாவது இருக்கலாம். இது என்ன சிம்பிள் வேலை, இது இவ்வளோ தான் வச்சுருக்கீங்க, இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டா, அதுக்கு நாங்கள் ஆரி ஒர்க்கே பண்ணியிருப்போமே, அதுக்கே இவ்வளோ தான் கேட்குறாங்க, இதுக்கே இவ்வளோ தான் கேட்குறாங்க. நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள், நாங்கள் என்ன உங்கள்கிட்ட பண்ணுங்கன்னு சொன்னோமா. ஏற்கனவே 2 நாள் நீங்கள் பண்ண வேலைக்கு வேலையெல்லாம் பெண்டிங் ஆகி நிற்கிது.
இதே மாதிரி ஒரு 2 கஸ்டமர் டெய்லி 3 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்டிச்சிங்கே பண்ண முடியாது. வீட்டிலே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிசைன் இதை பண்ணுங்க, இதை இப்படி பண்ணி கொடுங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இப்படி இங்கே வந்து உட்காந்துட்டு நம்மளை செலக்ட் பண்ணுறன்னு பேரில் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு காசும் கொடுக்குறது இல்லை, பேரமாக பேசுகிறது. 3 பேட்டர்ன் ப்ளவுஸ் கொடுத்தாங்க ஸ்டிச் பண்ண. 3 இதுக்குமே நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தேன். அவங்க அந்த ப்ளவுஸ்க்கு திரும்பி கம்மி பண்ணால் தான் அவங்க மனசு திருப்தியாகும் போல். ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் 100 ரூபா 150 ரூபான்னு, ஒரு 20 ரூபா 30 ரூபா கம்மி பண்ணலாம், ஏன் மேக்ஸிமம் ஒரு 50 ரூபா கூட கம்மி பண்ணலாம். இப்படி 100 50 150 இந்த மாதிரி கம்மி பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ சொல்லுவாங்க இந்த கடையில் இவ்வளோ தான், இதெல்லாம் சின்ன ஒர்க், இப்படி தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இவ்வளோவா அவ்வளோவான்னு. அவங்கவுங்களுக்கு அந்த வேலை செஞ்சு பார்த்தா தான் அதோட அருமை என்னன்னே தெரியும். இப்படி தான் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்க. அவங்களும் மேரேஜ் பொண்ணு தான். பின்னாடி தாஜ்மஹால் வேணும், அதுக்கு ஜன்னல் வேணும், கதவு வேணும், பால்கனி வேணும்னு கேட்டாங்க. சரி எல்லாம் பண்ணி கொடுத்துடலான்னு பண்ணி கொடுத்தாச்சு. வீட்டில் போய் போட்டு பார்த்துட்டு எங்கள் அம்மா திட்டுறாங்க, மாப்பிள்ளை வீட்டில் இப்படி போட்டால் திட்டுவாங்க, என்ன நினைப்பாங்க, அதாவது ஜன்னல் கதவு இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு துணி வேணும்ல, சாரீலேருந்து தான் எடுத்து கட் பண்ணும், சாரீலேருந்து எடுக்காதீங்கன்றாங்க. நைட்டு 10 மணிக்கு 10:30க்கு வந்து கொடுத்தா நான் எந்த கடையில் போய் சாரியோட அதுக்கு மேட்சாக சில்க் கிளாத் எடுத்து தைக்க முடியும்? காலையில் 5 மணிக்கு ப்ளவுஸ் வேணும்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அப்புறம் ப்ளவுஸை எடுத்துகிட்டு வந்து சாரியில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அந்த ஜன்னல் கதவு எல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க. முடித்து கொடுத்துட்டு அதுக்கும் ஒரு பேரம் பேசுகிறாங்க. நீங்களாக தான் அந்த டிசைனை கேட்டீங்க, நீங்களாக தான் அதை வந்து ஜன்னல் கதவெல்லாம் அடைக்க சொன்னீங்க, இதெல்லாம் பண்ணியாச்சு. பண்ண பிறகு இப்போ தரேன் அப்போ தரேன் சொல்லிவிட்டு ஒரு 5-6 மாதம் கழித்து தாங்க அந்த ப்ளவுஸே கொடுத்தாங்க. எங்கேஜ்மெண்ட் முடிக்குதுன்னா கல்யாணத்தப்போ வந்து அதுக்கு அந்த ப்ளவுஸ்க்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்தா என்னங்க பண்ணுறது? வேறு கஸ்டமருக்கு நம்ம மெட்டீரியல் வாங்குறதுக்கு தேவைப்படும், நூல் வாங்க தேவைப்படும். அப்புறம் அதுக்கெலாம் என்ன பண்ணுறது? கரெக்டாக ஸ்டிச் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம்னா நீங்களும் கரெக்டாக காசு கொடுத்தா தாங்க நாங்களும் அடுத்து வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் கஸ்டமர் இல்லை எனக்கு தான் அப்படி வருவாங்களா, இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் வருவாங்களா? இதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு எங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம கேன்வாஸு லைனிங்கு எல்லாம் கட் பண்ணி தனித்தனியாக அயர்ன் பண்ணி அதெல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒவ்வொரு பாட்டு தனித்தனியாக அயர்ன் பண்ணி தாங்க ஸ்டிச் பண்ணணுமோ, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. காசு மட்டும்தான் தெரியும். இந்த டிசைன் இப்படி வைங்கன்னு அவங்க பாட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது இவ்வளோ தான் சிம்பிள் தானே, நாங்களும் யூடியூப்லலாம் பார்ப்போங்க இப்படி கட் பண்ணுறதுன்னு. அதை தான் அவங்க வேலை செஞ்சால் தாங்க தெரியும் அது எப்படின்னு. என்ன மாதிரி எத்தனை பேர் ஸ்டிச் பண்ணுறவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாவது தப்பாக பேசுனா என்னை மன்னிச்சிடுங்க. ஏதாவது கரெக்டாக பேசுனா எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்கள் ஃபேமிலிஸ் யாராவது ஃப்ரெண்ட்ஸு ஸ்டிச் பண்ணுறவங்க இருந்துச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட பேசிகிட்டே இந்த ப்ளவுஸே நான் முடிச்சிட்டேங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இதில் வந்து இன்னும் பீட்ஸ் வைக்கணுங்க. அவுட்ஃபிட் இது தாங்க. இது வந்து அவங்களோட ப்ளவுஸ் கிடையாது, இது வேறு கஸ்டமரோடது. இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.